இன்றைக்கு நம் பக்கத்து வீட்டில் திருமணம் நடந்தால் நாம் என்ன செய்கின்றோம்? எத்தனையோ வருட காலம் நாம் அவர்களோடு சண்டையிட்டு பேசாமல் மரணித்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்றுதான் நம்மளை வலிமாவுக்கு கூப்பிடவில்லை என்றால், இன்னொரு விடயங்களுக்கு கூப்பிடவில்லை என்றால் அவர்களோடு சண்டையிட்டுக் கொள்கின்றோம். அதே போன்றுதான் நாம் நம்முடைய பொது விடயங்கள், எம்முடைய பொது வேலைகளிலும் நாம் என்ன செய்கின்றோம்? பொதுவிலே சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அடிக்கடி பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி பிரச்சனைப்பட்டால் நாம் செய்த தொழுகைகள், நாம் தொழுத தொழுகைகள், கொடுத்த நல்ல காரியங்கள், கொடுத்த தர்மங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே எங்கனம் எப்படி அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, தற்காலத்திலேயே இந்த நவீனம் வளர்ந்த காலத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு சொன்னால், தானும் தன்னுடைய பிள்ளைகளும் தானும் தன்னுடைய மனைவிகளும் தனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு மற்றவர்களுடைய பிரச்சனையை நான் எவ்வாறு தலையிடுவது, மற்றவர்களுடைய பிரச்சனையில் நான் எவ்வாறு சென்று அதை தீர்த்து கொள்வது என்று கேட்கின்ற அளவுக்கு இன்றைக்கு மனித சமுதாயம் நவீன சவால்களின் பின்னால் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றை வீட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றான், எம்மோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், அவனுடைய மரணத்துக்கு கூட என்னால் செல்ல முடியாத அளவுக்கு, தான் பிஸி என்று சொல்லுகின்ற அளவுக்கு நவீன சவால்களுக்கு பின்னால், நவீன உலகத்துக்கு பின்னால் இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது.